வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இல்ல மெத்துன்னு தோசை பண்ண போறோம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நோ ஆனியன் நோ கார்லிக், தக்காளி கொத்தமல்லி சேர்த்து சட்னி அரைக்க போறோம். இந்த தோசைக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஊற வச்சு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லபடி மெத்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் அது ட்ரையே ஆகாது. எண்ணெயும் ரொம்ப தேவையில்லை. ஒரு தோசைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நேரம் ஆனா கூட தோசை வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு 4-5 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாவுல நம்ம ஊத்தப்பம் பண்ணிக்கலாம், பணியாரமும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல பஞ்சு போல மெத்துன்னு சாஃப்டான தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஸ்பைசியா டேங்கியா தக்காளி கொத்தமல்லி சட்னியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தோசை பண்றதுக்கு 3 கப்பு இட்லி அரிசி, அதே கப்ல 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாவே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1 கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். நல்லாவே ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்போட சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்ப தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மாவு அரைச்சி நான் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6 இருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க ரொம்ப நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. நல்லா அப்படி கூடு கூடா வந்து ஏர் பபிள்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நமக்கு இதுல இருந்து தேவையான அளவு மாவு எடுத்துட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். பெருங்காயம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகா. பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுப்படட்டும். பருப்பு லேசா செவந்து வரும்போது 3 பச்சை மிளகா இதை போல உடைச்சு போட்டுருந்தோம்னா வெடிக்காம இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். காரம் இங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயை வதக்கிடுறதுனால காரம் குறைஞ்சிரும், ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து நம்ம இதை மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். கடாயில கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்கு. 3 தக்காளியை ரஃபா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி பச்சை வாசனை போய் சாஃப்டா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதை போல தக்காளி நல்லா சாஃப்டா மசிஞ்சதும் சின்ன பீஸ் புளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இந்த தண்டோடையே நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் நல்லா அதிக வாசனையா இருக்கும். இது எல்லாத்தையும் கொத்தமல்லி கலர் மாறாம 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி சேர்ந்து நல்லா அப்படி சுருண்டு வதங்கியிருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சியில சேர்த்திருக்கிற இந்த பருப்பு மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இந்த தக்காளி எல்லாம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் இதுவும் பருப்போட சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நோ ஆனியன் நோ கார்லிக், தக்காளி கொத்தமல்லி சட்னி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. இது இந்த தோசைக்கு மட்டும் இல்லை, எல்லா டிஃபனுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பார்க்கறதுக்குமே வந்து பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. கல் நல்லா சூடா எடுத்து தோசை பண்ணிக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஊத்தப்பம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா திக்கா பண்ணோம்னா நல்லா இருக்கும். பாருங்க உடனே அழகா போர்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். இந்த தோசைக்கு ரொம்ப எண்ணெய் கூட தேவைப்படாது. பாருங்க ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயை அங்கங்க ஒரு சொட்டு சொட்டா விட்டா போதும்.
ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி வச்சு 2 நிமிஷத்துல இந்த தோசை வெந்துடும். பாருங்க இப்படி பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம தோசை பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு பஞ்சு பஞ்சா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் பண்ணி எடுத்துப்போம். தோசையும் சட்னியும் வந்து ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாருங்க இவ்வளவு மெத்து மெத்துன்னு இருக்கு. அப்படியே கர்ச்சீஃப் மாதிரி மடிக்கிறதுக்கு வருது. இப்ப இந்த சாஃப்டான தோசைய இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா பிரமாதமா இருக்கு. இப்படி ஒரு சாஃப்டா இருக்கு. இந்த தோசைக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். நம்மளால ஒரு 3 தோசை தான் சாப்பிட முடியும் அப்படின்னா கூட இந்த சட்னி இருந்ததுன்னா இன்னும் 1-2 தோசை எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடுவோம். சட்னியும் நல்ல கொத்தமல்லி வாசனையோட ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த சட்னி வந்து இந்த தோசைக்கு மட்டுமே இல்ல, நம்ம பண்ணக்கூடிய எல்லா டிஃபனுக்குமே மேட்ச் ஆகும். கொஞ்சம் தண்ணியா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெண்பொங்கல் தொட்டு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். கொஞ்சம் கொரப்பா அரைச்சிட்டோம் அப்படின்னா சாதத்துக்கும் பசஞ்சு சாப்பிடலாம். தோசை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும் அப்படிங்கறதுனாலயே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஆனா இந்த தோசைக்கு வந்து எண்ணெய் செலவு ரொம்ப கம்மி அப்படிங்கறனால நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப வந்து கொத்தமல்லி சீசனா இருக்கு, ரொம்ப நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்து இந்த சட்னி அரைக்கிறது டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பஞ்சு போல சாஃப்டான தோசையும் இந்த டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னியும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.